வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட் என்னன்னாக்கா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. அதாவது ஃபைனான்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. மிடில் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு. மெயினா இவங்க என்னன்னாக்கா, கோல்டு லோன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ கோல்டு ஜுவல்லரி இப்போ வேல்யூஸும் அதிகமாவும், கம்மியாவும் ஆயிட்டு இருக்கு ஃப்ளக்சுவேஷனு. பட் கோல்டு லாங் டேர்ம்ல நல்ல ப்ராஃபிட் குடுக்குற ஒரு அசெட். அதனால என்னன்னாக்கா, இவங்க குடுக்குற லோன் வந்து ஒரு மாதிரி செக்யூர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது பே பண்ணலனாக்கா, உடனே இவங்க ஆக்ஷன்ல போட்டு அங்கேயும் ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. பிளஸ் அவங்க கரெக்ட்டா கட்டுனாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் மூலமா இவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்டபிள் ப்ராஃபிட் பார்க்கறது ப்ராஃபிட் நல்லா இருக்கும் இந்த கம்பெனில. அப்புறம் இவங்க ஆல்சோ முத்தூட் குரூப். இவங்க வந்து ஒரு அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், பிளான்டேஷன்ஸ், ரியல் எஸ்டேட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இது எல்லாத்துலயுமே இவங்க அந்த குரூப் இருக்கு. அந்த குரூப்போட ஒரு டிவிஷன் தான் முத்தூட் ஃபைனான்ஸ். ஸோ எப்பவுமே ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து கேஷ் ஃப்ளோ பார்க்கணும். கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்றதுக்கு இந்த கோல்டு ஜுவல்லரி, இந்த கோல்டு லோனு இதெல்லாமே ஒரு நல்ல அ ஒரு சான்ஸ். அதாவது ஒரு அசெட். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் 21 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. 3678 பிரான்ச்சஸ் இருக்கு முத்தூட் ஃபினான்ஸ்ல. அப்புறம் டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 3496ல இருக்கு. அப் லோ வந்து 3446ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 4149ம், லோ வந்து 1965லயும் இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 4149ல இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு எர்னிங் 15.87, அரௌண்ட் 16 பிஇல இருக்கு. 16 பிஇன்றது ஒரு அட்ராக்டிவான பிஇ தான். பிரைஸ் டு புக் 4.22. 4ன்றது கொஞ்சம் அதிகம் தான். 3 கம்மியா இருந்தாக்க கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இது புக் வந்து 4 டைம்ஸ் இருக்கு. பிஇ செக்டார் பிஇ வந்து 28.88. ஸோ ஸ்டாக் பிஇ வந்து செக்டார் பிஇ விட கம்மியாவே இருக்கு. அதனால கன்சிடரபிள் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ரீசென்ட் ரிசல்ட்ஸ் குவார்ட்டர்லி growth வந்து நல்லா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி எதனாலனாக்கா, கோல்டு வேல்யூஸ் அதிகமாகறதால, பிரைஸ் அதிகமாகறதால நல்ல ப்ராஃபிட் வருது. அப்புறம் டிஐஎஃப்ஐஎஸ் வந்து அவங்க வித்துட்டு அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கா வெளில எடுத்துட்டு போறாங்க. அத வீக்னஸா காமிச்சிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இதாகுது, ட்ரேட் ஆகுது. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் நவம்பர்ல இருந்த பிரைஸ் இப்போ ரீச் ஆயிருக்கு 3460. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க 3750ல இருந்து 4200 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த 3460ன்றது ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸ் லோ. 4 மந்த்ஸ் லோல இருக்கு. பிளஸ் இந்த ஸ்டாக் வந்து நான் ஆக்சுவலா பார்த்தது எப்படின்னாக்கா, ₹1000க்கெல்லாம் பார்த்துருக்கேன். 1200 1100 அந்த ரேஞ்சில பார்த்த ஞாபகம். பார்த்தாக்கா இது கிடுகிடுன்னு ஏறி 3400ல இருக்கு. என்கிட்ட 1 ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ இருக்கு. அப்பல்லாம் எப்படின்னாக்கா, ரொம்ப கம்மியான ரூ. 1000 ரூ. 2000னாக்கா நான் ரொம்ப யோசிப்பேன். இவ்வளோ காசு போட்டு இந்த ஸ்டாக்க வாங்கணுமான்ட்டு. வாங்கி வச்சது இப்ப டபுளா இருக்கும். 1, 2 தான் வாங்குறது. பெருசா ஒண்ணும் போடுறது இல்ல. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, 20 அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுல 30% பையும், 15% செல்லும் குடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் இயர் டு டேட் வந்து 9 மைனஸ்ல தான் இருக்கு. 1 இயர், 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சில போட்டவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. 200% எல்லாம் இருக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தோம்னாக்கா. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, பிவட் பாயிண்ட் 3509ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 3568, 3639, R3 பார்த்தீங்கன்னா 3698ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3438ல இருக்கு. செகண்ட் சப்போர்ட் 3379ம், தேர்டு 3308லயும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 3782லயும், 200 டேஸ் 3071லயும் இருக்கு. ஸோ இப்போ நீங்க உள்ளார போய் வாங்கிட்டீங்கன்னாக்கா, நீங்க எப்போ எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்றது இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ட்ரேடர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட். நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ன்றதால நம்ம அதிகமா கன்சிடர் பண்றது இல்ல. இருந்தாலும் சொல்றேன் எப்படின்னாக்கா, இப்போ பிவட் பாயிண்ட்ல 3509 இது வந்து ஆசிலேஷன் பாயிண்ட் மாதிரி. அந்த பிவட் பாயிண்ட் டச் ஆகுதுனாக்கா, இந்த ஸ்டாக் வந்து மேல போனாக்கா ரெசிஸ்டன்ஸ் வந்து 3568. அங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி போறது கொஞ்சம் கஷ்டம். சப்போஸ் அதை தாண்டிடுச்சுனாக்கா, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 3639ல இருக்கு. அதையும் தாண்டிடுச்சுனாக்கா, மூணாவது ரெசிஸ்டன்ஸ் 3698. ஸோ இந்த 3 பாயிண்ட்ல எங்கேயாவது வெளியில வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம பார்த்து யோசிச்சுக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் சப்போர்ட்ல இருந்ததுனாக்கா, குறைஞ்சதுனாக்கா, பிவட் பாயிண்ட்ல இருந்து வேல்யூ குறைஞ்சதுனாக்கா 3438ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதை உடைச்சு இன்னும் கீழே இறங்கினதுனாக்கா திரும்ப 3379 வரைக்கும் போயிடும் அப்படின்ற அர்த்தம். அதையும் உடைச்சு கீழே போனாக்கா 3308 அந்த ரேஞ்சுக்கு போயிடும் அப்படின்றது அர்த்தம். சப்போஸ் உள்ளார போய் நம்ம தெரியாம மாட்டிக்கிட்டோம்னாக்கா,
எப்படி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதுலேருந்து எப்படி வெளியில வர்றதுன்றது ஒரு சிம்பிள் மெத்தட். இது 100% ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இது மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல ஒர்க் ஆயிருக்கு. நான் ஸ்டார்ட்டிங்ல ஆர்வக்கோளாரா இருக்கும்போது அந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன். அதனால இத எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்கேன். நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்க கூட இருக்கலாம். அதனால கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பைன்னு குடுத்துருக்கு. ஏன்னா எந்த ஸ்டாக்கா இருக்கட்டும், அ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கொஞ்சம் பேசிக்கா ஃபண்டமென்டலா ஒரு நல்ல கம்பெனி அப்டின்னாக்கா, கொஞ்சம் கரெக்ஷன் ஆகட்டும். ஒரு 3 மந்த்ஸ்க்கு லோவுக்கு பிரைஸ் வந்தாலே, இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பை அ அ பை சைடு வந்துடுறாங்க. ம். ஸோ நீங்க இதுக்குள்ளார போய் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, அ கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2021லேருந்து 2023 வரைக்கும் மார்ஜினலா தான் இருக்கு. 24, 25ம் ஒரு நல்ல ரெவென்யூ காமிச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரமோட்டர்ட்ட இன்னும் 73% இருக்கு. அது நல்ல ஸ்ட்ராங்கு. அப்புறம் எஃப்ஐஐட்ட வந்து 11.75% இருக்கு. ஸோ எஃப்ஐஐ வந்து ரீசென்ட்டா 2 குவார்ட்டரா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ஜூன் 2025ல பார்த்தீங்கன்னாக்கா 10.84% இருந்தது. அ செப்டம்பர்ல 11.58 பண்ணியிருக்காங்க. டிசம்பர்ல 11.75. ஸோ அ எவ்ரி குவார்ட்டர் பாஸ்ட் 2 குவார்ட்டரா டிஐஐ, எஃப்ஐஐ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்க. ஸோ அது எத குறிக்குதுனாக்கா, ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ பஜாஜ் ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, டாடா கேபிட்டல், ஐஆர்எஃப்சி, சோலா இன்வெஸ்ட்மென்ட் இன்னும் லிஸ்ட் இருக்கு. நீங்க மணி கண்ட்ரோல் உள்ளார போய் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்ப பிஇ பார்த்தீங்கன்னாக்கா, இதுல இருக்கிறதுல ஓரளவு மாடரேட்டான பிஇ 15.95னாக்கா முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்கு. டாடா கேபிட்டல் 0 ஏன்னாக்கா அது ப்ராஃபிட் இன்னும் பண்ணல. ப்ராஃபிட் பண்ணாக்கா இந்த பிஇ ரேஷியோ வர ஆரம்பிக்கும். ப்ராஃபிட் பண்ணாம லாஸ்ல இருந்தாக்கா இது வராது பிஇ ஆக்சுவலா. அப்புறம் டெட் பார்த்தீங்கன்னாலும் டெட் கொஞ்சம் அதிகம் தான். பட் இதோட கம்பேர் பண்ணும்போது மத்ததோட கம்பேர் பண்ணும்போது இதுல டெட் கம்மி தான். 3.38 தான். பட் ஜெனரலா டெட் வந்து ஓகே இதுக்கு பார்க்க தேவையில்ல. ஏன்னா இது லோன் குடுக்குற கம்பெனி இல்லையா? இவங்க வந்து ஆர்பிஐட்ட இருந்து லோன் வாங்குவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டெட்டு வச்சு பார்க்கணும். அப்ப இத நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்ல. நான் இத கன்சிடர் பண்ணிக்கிட்டு கன்க்ளூஷன்ல வந்து மாடரேட் ஸ்டாக்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது மாடரேட் கிடையாது. ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸ்ட்ராங்கான ஃபண்டமென்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ன்னு வச்சுக்கலாம். ஹை டெட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. ஏன்னாக்கா, இது கடன் குடுக்குற கம்பெனி தான். ஸோ பேங்க்குக்கெல்லாம் நம்ம டெட் கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த மாரி தான் இது நான் ஃபினான்ஸ் அ நான் பேங்கிங் ஃபைனான்ஸ். ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனி எதுக்குமே டெட்ட கன்சிடர் பண்ணாதீங்க. ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் 16 பிஇ 15.8 பிஇன்றது ஒரு நல்ல ஃபேரான வேல்யூவேஷன் தான். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டர்ம். லாங் டர்முக்கு 1, 2ன்னு நம்ம ஆட் பண்ணலாம். எஃப்ஐஐஸ் கூட அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்ல இண்டிகேஷன். பட் எனக்கு என்ன பர்சனலா தோணுதுனாக்கா, நான் ரூ. 1000 பார்த்த ஸ்டாக் ரூ. 3400 இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா, நான் ரொம்ப யோசிக்கிறேன். என்னோட அ ஒரு 2 ஸ்டாக் என்கிட்ட இருக்கு இதுல போர்ட்ஃபோலியோல. அத அப்படியே வச்சிருக்கேன். ஆட் பண்ணலாமா? வேண்டாமான்னு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. பட் ஐ கேன் ஆட் 1 ஆர் 2 நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்துட்டு, நான் கூட ஆட் பண்ணுவேன். நீங்க யாரும் கன்சிடர் பண்ணலனாக்கா, நீங்க இப்போ கன்சிடர் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணலாம். இன்னும் குறைஞ்சதுனாக்கா, இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாரி நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.